அடியில இருக்குது வர அங்க உள்ள பறிச்சு போற தெருமா. So ladies and gentlemen, நாங்க இந்த வாட்டி ஆடியோ நல்லா கேட்கணும் உண்மையிலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி கவுத்துறாதப்பா எங்களுக்கு. நீங்க சாம்பிள்ல நல்லா பண்ணிட்டு இப்ப செஞ்சிட போற. பேங்க் மேனேஜர் ஆயிட்டான் இந்த வயசுல, சின்ன வயசுல ஆயிட்டான்னு எங்க தெருவுல நிறைய பேருக்கு வைத்தறிச்சல்லாம் இருக்கு அவன் மேல. நிறைய நேரம் வந்து ஒரே பொசிஷன்ல படுத்து தூங்கி சாதனை படுத்தனால கழுத்து சுளுக்கிச்சு. சோ அதனால வேற வழியின்றி கொதிக்கி வச்சாதான் அந்த சூடு அப்படியே இழுக்கும். அதான்டாங்க நீ மூடு. ரெண்டு தெரியாத தற்கொலைகளும் சேர்ந்து பேசி எனக்கு பாய் பண்ணலாம் பாக்குறீங்களா? Você quer ser que só agressivo, ou deixa sua bunda ardeiro, ou dá tapa, 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 cara. Deixa sua bunda ardeiro. Deixa sua bunda ardeiro. Boys and girls, என்ன நாங்க ஒர்க் அவுட் போடுவோம் யோசிச்சுட்டு வந்திருப்போம்னு நினைப்பீங்க. அதுதான் தவறான செயல். நாங்க யோசிக்கவே கிடையாது. திடீர்னு வந்து இப்பதான் வந்து எது வேணாலும் போடலாம். ஆனா யாரோட சாய்ஸ் இப்ப பண்ண போறது? நான் வெளியே போயிட்டேனா இல்ல நான் சொல்லணும் இல்ல இது வந்து ஒத்துக்கப்படாது. ஏன்னா நாங்க வரல. இல்ல என்ன நீ வரல? ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வரல. என்னடா வளர்ற? இப்படி வரலடா. நாங்க ஃபர்ஸ்ட் வரலடா. நீ ஃபர்ஸ்ட் வந்துடா. நீ ஃபர்ஸ்ட்டா போடுறா. இப்ப நான் வின்னுடா. நீ என்னடா கேட்காயவா? ஃபர்ஸ்ட் நீ போயிட்டியா? முன்னாடி போறவங்க நீ வெளியே போயிட்ட. இப்ப மாத்திட்டீங்கடா ரூல்ஸே ஒரேடியா. வின்னர் சோல்டர் போடலாம். போடா நீயும் வின்னர் சொல்றதுதான் நியாயம். வின்னர் சொல்றதுதான் போட முடியாம ஒட்ட ஏமாத்து. அதெல்லாம் ஒரு ஆட்டங்காலடா. பைக் ட்ரை போடுவான் வாடா. பைஸே போடலாமா? பைஸ் ட்ரைஸே வேற என்ன பண்றது? போராம் போடலாம். போடா பையு ட்ரையும் போறா. 3 மந்த்ல அவன்டா போடுவான். 2 மந்த்ல பெரிய கஷ்டம். ஸோ வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாங்க வந்து முடிவு எடுத்துட்டோம் பைஸ் அண்ட் ட்ரைஸ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு டீம் உருவாயிடுச்சு. பேக் பாய்ஸ் ஆர் பேக். பேக் பண்ணா என்ன? பேக் ஒர்க் அவுட். பேக் ஒர்க் அவுட் பண்ணா என்ன? பண்ணலாம். பேக் ஒர்க் அவுட். சரி பேக் ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன பேசுங்க? பைஸ் தானே. பைஸ் எப்படி போட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வெள்ளிக்கானா வேர்ல்டு வைடு பேக் ஒர்க் அவுட். சும்மா சம்பந்தம் பேசுனேன். இப்ப மெஜாரிட்டி யாரு? கேமராமேன் இப்ப பேசுறா. அப்ப மட்டும் மெஜாரிட்டி யாரு? பைஸ் போடலாம். நல்ல இப்ப பேச ஒர்க் அவுட் இதுல பைஸ் பெரிய ஆளா இல்ல பேக் பெரிய ஆளான்னு பார்த்தா பேக் தான் பெரிய ஆளு. பேக் ஹெவியா ட்ரெயின் பண்ணா பைஸ் வளரும். ஜெயிச்சது நானு. போடலாம்டா. கஷ்டமா இருந்தா பைசிப்ஸ் ட்ரைஸ் போடலாம். So finally we decided to do some deadlift bro. Deadlift இல்ல பேக் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது முதல்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட் தான். சரி டெட்லிஃப்ட் தான் ஆரம்பிக்கிறோம். வெயிட் தூக்குதடி மாலா. பெல்ட் எடு. நான் ட்ரக்ஸ் கிட்ஸ் எடுத்தீங்களா? ட்ரெண்ட் எடுக்கிறோம். கம்ப்யூட்டரா ப்ரோ ஐ வாண்ட் டு கம்ப்ளீட். இந்த ட்ரெண்ட் எடுக்கிறானுங்க. என்ன விட்டு ஓபன் ஸ்பேஸ் நானும் போயிருக்கேன். கொஞ்சம் டோசேஜ் போட்டாதான் நம்மளால வெயிட் நிறைய தூக்க முடியும். கையில குத்தனா எப்படா? கையில குத்தாதடா. இங்க போடுறா. இங்க நரம்பு இருக்கிறதா தட்டி குத்துறா. இங்க வெயிட்டா அது. சோ வந்து இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கங்கா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான். இப்பயாச்சும் வெயிட் எடுத்து மாட்டுவானா இல்ல வழக்கம் போல ஃப்ராட் பண்ணி ஏமாத்துவானான்னு தெரியல. நீங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியாம ஒரு நாள் கூட பிளேட் எடுத்து மாட்டவே மாட்டான். என்னென்ன போய் சொல்லிட்டு ஓட முடியுமோ அப்படி போய் சொல்லுவான். இங்கே போடலாமா அங்க போடலாமா? இங்கே போலாம். அந்த மாதிரி நரோட்டோல டீம் 7 வந்த மாதிரி இதுதான். சரி. சோ வந்து இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு கேள்வி. சோ வந்து நான் என்ன வெயிட் நீ தூக்குவேன்னு நம்புறேன். சத்தியமா 130 தர மாட்டேன். கன்ஃபார்மா தாண்டிட்டே நீ விடுவியவா? அப்ப நான் வேலையே விடுவேனே நானு. அப்படி சொல்லக்கூடாது. புஷ் பண்ணு. இந்த ஆட மாட்டியா? இப்படி சொல்லு. உண்மை நம்பி சொல்லிடுவேன். நீ சொல்ற எவ்வளோ ரைட் தூக்குவேன்? எதுக்கு ஒரு நடையாவே அவன மாதிரியே போய்க்குவோம்.
é desse jeito, é desse jeito. Só leva chifre quem não faz amor direito. É desse jeito, é desse jeito. Só leva chifre quem não faz amor direito. Só leva chifre quem não faz amor direito. E mais um. Camisinha ruim, quase não satisfaz. Mas hoje eu tô vendo a falta que ela me faz. Camisinha ruim, quase não satisfaz. Mas hoje eu tô vendo a falta que ela me faz. Eu camisinha ruim, quase não satisfaz. Mas hoje eu tô vendo a falta que ela me faz. Come on, bro. அட போற Come on. போடுறா டே Come on, bro. டேய் ஒரே Come on. I'm proud of you, man. Come on, lift it. அவ்வளவுதான் போடுறேன் பியரா Se nós testa, இன்னைக்கு நீ தூக்கலாம் போலாம் நாளைக்கு நான் தூக்கலாம் போலாம் se nós tem pressão demais, eu vou lá no salão, me chama de pai. Na igrejinha me chama de pai. Se eu vou தூக்கு தூக்கு தோற தூக்கு தோற como ficar rico. Ela me faz eu ela me faz eu Camisinha ruim, quase não satisfaz. Mas hoje eu tô vendo a falta que ela me faz. come on brother come on come on so பலநூறு ரூபாய் ப்ரோ கிளியர் பண்றாரு உன்னால முடியாது என்னால முடியும்னு சொல்லி தெரியாம தப்பான மோட்டிவேஷன் நான் வேற என்ன கொடுத்துட்டு சொன்னீங்க என்ன இதான் பிஆர்னு ஏதோ அவன் தூக்குற வெயிட் தெரியுமாடா அவனுக்கு அவன் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு காலத்து ஒரு காலத்துல இப்படி இருந்தவன் தெரியுமாடா அவனுக்கு மறைக்கும் bro. போடு போடு Quase não satisfaz. Mas hoje eu tô vendo a falta que ela me faz. நூறு நூறு தம்பி வந்து 156 போட்ட தம்பி 146 கதறாரு. தூக்கம் உள்ளலாம் இல்ல கை வலிக்குது. அதெல்லாம் க்ளோஸ் பிச் பாருங்க. நண்பா மூஞ்ச கிட்ட இருந்து பார்த்தான். கையில வச்சு நீ சிரிக்க சொல்றியா இல்ல இல்ல வலிக்கிறது வந்து இயல்பானது. ஒருவேளை தூக்கிட்டுனா 200 பண்ண முடியாது. இதே பஸ் தூக்கிறேன்னு பாருவா என் தன்மானத்துல வந்து சீண்டிட்டான். நான் இதை தூக்க மாட்டேன்னு என் நண்பன் எங்கடா அவர் பெல்ட் தூக்கிட்டு வந்தானே. என்னது கழுது பீயா? அனில் பீடா ஷார்கான் தின்றான் அனில் பீடா அனில் பீ ஷார்கான் பண்றேன். ஆனா புது ரூமா இருக்குது. அந்த சாக்லேட் அனில் பீ சாக்லேட் புதுசா ஒரு ரூம் 9 -2 ரீசன் தலை போறது. தோக்கல்னா கே போடு ரெடி வாழா எச்சட்டேடு It's not bad. I'm not gay, bro. I'm not gay. தூக்கிட்டேன்டி மாலா. இப்ப ரவுண்ட் 2 இவன் கேவா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய தரணும். இப்ப இந்த வெயிட் போடும்போது நான் கேவா ஆமாடா. Ready to be become a gay. இவன் அரசேட்டுக்கு அவன் கண்டிப்பா போக மாட்டான். அவன் கண்டிப்பா செய்யலாம். நான் டெட்லிஃப்ட் உள்ள அன்னைக்கு ஒரு ஜிம்முக்கு வரலாம் வேண்டா. நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து டெட்லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏடா டெட்லிஃப்ட் பண்றீங்கன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா எண்ணி மனம் கும்பிட்டாங்க. நீ போனா நீ ஒரு கேம் டவங்க வேற. சரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோன்னு போட்டா பார்த்தா ஒண்ணுமே கேடா. Gosta de fazer ousia, passa na frente da bolada, gosta de fazer ousia. Você tá em cima da piroca, principal da bundinha, você levanta em cima da bunda.
ஸோ மறுபடியும் வந்து 201 kg அட்டம். இது வந்து சரித்திரத்தை வந்து திருப்பி எழுத முடியுமா, உங்க ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டாரா அப்படின்ற ஒரு சிங்கத்தோட அடி வாங்க நான் நிறுத்திக்கிறேன்டா. இப்ப பாத்துட்டு குத்தி புட்டு அடிக்குதுடாமா. சோ லவ் ஃபெயிலியர் ஆனா ஜிம்முக்கு வந்தா சரி ஆகும்னு சொல்லி சொல்றாங்க மக்கள். உண்மையா? உண்மைதான், 100% உண்மை. லவ் ஃபெயிலியர் ஆகுதா? மைக்க கொடுடி மாலா. லவ் ஃபெயிலியர் ஆகுதா? ஜிம்முக்கு வா, சாப்பிடு, 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சாப்பிடு, டெய்லி சாப்பிடு, நல்லா சோறு சாப்பிடு, உடம்பு ஏத்து ஒர்க் அவுட் போடு. அதுல வர இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த பில் ஸ்பேட் மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு லெக் டே கேள்விப்பட்டிருக்கியா அப்படி இப்படின்னு டெம்ப் பண்ணி பசங்களை எல்லாம் சீக்கிரமா ஏமாத்துறாங்களாம், ஜிம்முக்கு பயமுறுத்துறாங்க. இப்ப நான் வந்து 11 மணி டாக்டர். லவ் தான் ஃபெயிலியர், லைஃப் சக்சஸ்ஃபுல். லவ் ஃபெயிலியர் ஆக அதே இடத்துல நின்றாங்க. நீ என்னடா கடைசி உலகத்தில் கடைசி பெண்ணை லவ் பண்ணிட்ட? 1.5 பில்லியன் கேர்ள்ஸ் இன் தி வேர்ல்ட். எஸ். ஜிம்முக்கு வந்தா யார் யாருக்கு நல்லது? 3 நல்லது. சிக்கன் கடைக்காரனுக்கு நல்லது, ஜிம் கடைக்காரனுக்கு. 6th ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சா 1000 ரூபாய் பசங்களுக்கு. நமக்கு வருமா? 6வது படிக்கிற குட்டி பசங்களா நீங்களும் வந்து இப்பயே போயிட்டு பிரைவேட்டை சேர்த்து விட்டாங்கன்னா நல்லா அழுந்து அடம் பிடிச்சி. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியாது, ஜாலியா இருக்கும் பிரைவேட்ல. பட் நீங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகும் போது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்காது, நீங்க நல்ல வேலைக்கு போக முடியாது. அந்த நேரத்தை கஷ்டப்படுறதுக்கு பதிலா இப்பவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துட்டு என்ன பண்ணீங்க சொல்றீங்க கேளுங்க. படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிச்சுக்கோ, பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தா தான் படிக்க முடியும். காசு அப்பா அம்மா காசு. ஓகே, நீங்க இங்க பாருங்க, நல்லா எடிட் பண்ண தெரிஞ்ச ஒரு பையன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நல்ல கிளிப்பா எடிட் பண்ணி இன்ஸ்டால் போடுங்க, அப்பதான் வந்து ரீச் ஆகும். அதை பார்த்துட்டு தான் இங்க வருவாங்க. இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ரீச் ஆக மாட்டேன். இவன் போலே இவன் யாரு என்னது போட்டாதான் நாளைக்கு ஆர்சிபி மேட்சுக்கு நாங்கெல்லாம் போலான்னு சொல்லி, சாரி ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்சுக்கு போலான்னு சொல்லி எல்லாம் பிளான் போட்டுங்க. நான் எல்லாத்திலும் இழுத்துலயே இருக்கிறான்னு நான் சொல்லி அவங்க கொடுத்துட்டேன் ப்ரோ. ஆனா அடுத்த வருஷம் தோனி வந்து எங்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாரு, இம்பாக்ட் பிளேயரா நெக்ஸ்ட் இயர் விளையாடுவாரு, யாரும் பயப்படாதீங்க. சரி போராடே கேட்கும், அதனால மூடுறான். தோனி கண்ணிடா எனக்கு ஜாலியா இருக்குது சொல்றது. அப்புறம் அந்த குண்டு பையன் பதிலா நீ தான் வருவோம்.
hear it. Do it.